ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா அது எல்லா செலவு போக எல்லா சேல்ஸும் போக நமக்கு என்ன லாபம் கிடைக்கிது, அதுதான் ப்ராஃபிட் மார்ஜின். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இதை விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிவி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டிவி கடை வச்சுருக்கீங்க, டிவி விற்கிறீங்கனாக்கா ஒரு டிவி வந்து 10,000 அப்படின்னா நீங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா 8,000 இருக்கும். சரிங்களா? நீங்கள் வாங்குறது 8,000 இருக்கும். அந்த வாங்குறதுக்கு உண்டான செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்க. போக்குவரத்து செலவு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, அப்புறம் ஷோரூமில் இருக்கிற எல்லா காஸ்ட்டும், எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டு, சேல்ரி, வாடகை, இதெல்லாமே ரெண்ட்டு, இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் போக உங்களுக்கு அந்த 2,000 அதாவது 10,000 நீங்கள் விற்கிறீங்க, 8,000 வாங்க. அந்த 2,000 1,000 நீங்கள் இந்த செலவுக்கெல்லாம் போயிடுச்சுனாக்கா மீதி 1,000 உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின். இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதுக்குண்டான ஒரு விஷயம் தான் இங்கே சொல்லியிருக்கு. என்னென்னு பார்ப்போம். இன் ப்ராஃபிட் மார்ஜின் ரெப்ரசன்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ a company retains profit after deducting all expenses, indicating how efficiently a business manages cost and generates earnings. சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ, அதாவது எல்லா சேல்ஸு போக உங்களுக்கு எவ்வளோ கையில் நிற்கிது லாபம், அதுதான் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் த ஃபினான்ஷியல் ரேஷியோ தட் மெஷர்ஸ் a company's profitability by showing the percentage of revenue remaining the deducting all expenses. ஸோ ஒரு ப்ராஃபிட் மார்ஜின், நீங்கள் ஒரு பொருளை சேல்ஸ் பண்ண உடனே எல்லா செலவு போக மீதி என்ன நிற்குதோ, அந்த பொருளுக்கு உண்டான மீதி எவ்வளோ பணம் நிற்குதோ அதுதான் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்கிறாங்க. அது கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் த ப்ராஃபிட் ஆர் நெட் இன்கம் பை த ரெவன்யூ ஆர் டோட்டல் சேல்ஸ் அண்ட் மல்டிப்ளைங் பை 100 டு எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் அ பர்சன்டேஜ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அது நெட் இன்கம், எவ்வளோ லாபம், எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அதேட்டம் எவ்வளோ செலவாயிருக்கு, இதெல்லாம் போக பர்சன்டேஜில் வரதுக்காக கிடைக்கிறதுக்காக 100 மல்டிப்ளை பண்ணும்போது அது பர்சன்டேஜ் கிடைக்கும். அது ஃபார்முலா பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ இன்டூ 100 என்ன வருதோ அதுதான் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இன்னும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.